அல்லேலூயா. நீங்கள் பழங்காலத்து சபையில் பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலிஸை அப்படியே அந்த கொயர்னா அந்த ஃபேமிலி தான் ஃபுல்லாக பார்க்கும். அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக டீம் பொறுப்பெடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறது, ரிப்பேர் ஆனாலும் பார்த்துக்கிறது எல்லாம் அவங்களே பண்ணி, அவங்களே நியூவாக டியூன் செட் பண்ணி பாட்டு கூட எழுதி அவங்களே பாடுவாங்க. வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய பெந்தகோஸ்து சபைகளில் தான் கேவலம் ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அவர் சூப்பர் ஹீரோ ஆகிடுவார். அவருக்கு டேட் புக் பண்ணோம், அவர் வரும்போது கார் கொடுக்கணும், அவர் கண்ணாடி வேறு மாதிரி போட்டுவார், கோட்டு வேறு மாதிரி போட்டுவார். வரும்போது அவர் போயிட்டு வாங்கன்னு போய் வரவே இருக்கலன்னா பாஸ்டர் என்னை எப்படி கூப்பிடாமக்கிறாரு, யார் அவர் கூப்பிடு, என் லெவல்னா தெரியுமான்றாங்க. அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் சபைக்கும் போதகனுக்கும் அடங்கலைன்னா உன் திறமை, உன் கிருபை, உன் தாளந்து எல்லாம் குப்பை தொட்டி தான். அது பிரயோஜனமே கிடையாது. கர்த்தர் அது எப்படி தெரியுமா, ஒரு எச்சில் மாதிரி நினைப்பார். அது எவ்வளவு திறமை இருக்கட்டும், தேவனுடைய சபைக்கும் ஊழியனுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்காத கிருபையும் தாளந்தும் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படவே படாது. அதுக்கு சினிமாக்காரன் சூப்பரா வாசிக்கடை இல்ல, சினிமாக்காரன் சூப்பரா பாடுறானே, அதுக்கு நம்ம கைத்தட்டு போலாமே, அப்படித்தானே? தேவ மகிமையினால தான் நம்முடைய தாளந்துகள் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. எதனால? தேவ மகிமையில தான். அல்லேலூயா. நாம பாடும்போது கண்ணீரோடு கதறி இருதயம் மாறி அர்ப்பணிச்சு சுகமடைகிறான், பாவம் நீங்குது. அவன் பாடுமா நீங்குதா? கட்டி கரையுதா? கேன்சர் போகுதா? ஏன்? இது பிரசன்னத்தினால் பாடுகிற பாட்டு, அது அசுத்தாவினால பாடுகிற பாட்டு. இது தேவ பிரசன்னத்தினால் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்றது, அது அசுத்தாவினால பிளே பண்றது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இதற்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் வேற மாதிரி இருக்கணும். உங்க திறமையை ப்ரூவ் பண்றது இடம் இல்ல, தேவ மகிமையை வெளிப்படுத்துகிற இடம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கட்ட குரலா இருந்தாலும் கர்த்தருக்குள்ள இருந்து பாடும்போது அது அபிஷேகத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், அசுத்தாவி அலரும், வியாதி நீங்கும், போராட்டம் நீங்கும், இருதயத்துல பாரம் நீங்கும், சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. தானாகவே அப்படியே உள்ளிருந்து ஒரு கிளர்ந்து எழும்போம் கண்ணீர் இல்ல. ஏன்? அது தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் நம்ம 2 நாளாகமத்தின் புஸ்தகம், 1 நாளாகமம் 25:1 படிங்க பார்க்கலாம். மேலும் சுரமண்டங்களாலும் தம்புர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன், ஊழியத்துக்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. ஆமா, கவனிச்சு பாத்தீங்களா? முதல்ல 2வது இருந்த ஆசாப் சாதாரண தலைவனா அறிமுகப்படுத்தப்பட்டார். அதுக்கப்புறம் இப்ப எப்படி அறிமுகப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, என்னது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். செகண்ட் பொசிஷன் இருந்தவர் தான் தேவனோடு இருக்கிற உறவு அதிகமானதுனால, தேவனுடைய வார்த்தையை தியானிச்சதுனால, தேவனுடைய அதிசயங்களை தியானிச்சதுனால 2வதாக இருந்த ஆசாப் 1வது இடத்திற்கு வந்து விட்டார். எப்படிப்பட்ட டைட்டிலோட வராருன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்னு வரார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டது ஏதோ ஒரு வியாதியிலையோ பலவீனத்திலேயோ போராட்டத்திலே வந்திருக்கான். விசுவாசத்தை அறிந்த பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு, நாளுக்கு நாள் வளர்ந்து அதிலே கனி கொடுக்கிற அனுபவத்தில் நீங்க வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நீங்க முதல் இடத்துல வரும்படி தேவன் விரும்புகிறார்.